வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பிப்ரவரி மாதம் 1-2-2026 ஞாயிற்றுக்கிழமை விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே பௌர்ணமி திதியிலே தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதங்கள் என்பது 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் சூரிய பகவான் ராசி அதிபதியும் ராசி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் பௌர்ணமி திதி என்றால் ஒளிவூட்டம் நிறைந்த இந்த தைப்பூச நன்னாளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 6ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 3 குடையவர் 10 குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி. பெண்களை பற்றி சொல்லக்கூடிய கலத்திர காரகன், அழகுகளையும் அலங்கரிக்கக்கூடிய அழகுகளை சொல்லக்கூடிய ஜொலிக்கக்கூடிய பெண் காரகத்துவத்தை சொல்லக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர். பெண்களை பற்றியும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 2-11 கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து சுக்கிர பகவான் 3-10 கூடையவரும் சூரிய பகவான் ராசி அதிபதியும் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய 4-9 கூடிய தாய் தகப்பன் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி இலக்கணத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு 6ஆம் இடத்திலே பலப்பட்ட கிரகங்கள் இந்த மாதங்கள் இது நாள் வரையில் 6ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருந்த கிரகங்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு சற்று அற்புத உயர்வுகள் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு மாதம் என்பது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த பௌர்ணமி தீதியிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் இந்த தைப்பூச நன்னாள் என்பது ஒளியூட்டம் மிகுந்த அற்புத உயர்வுகளை காணக்கூடிய கண்டுகொண்ட நேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அந்த ஒளியூட்டம் நிகழ்கின்ற இந்த காட்சிகளை காணுகின்ற பொழுது கண்டிப்பாக தெய்வங்களின் அருள்கடாட்சம் நம்மளுக்கெல்லாம் விழக்கூடிய அற்புதமான இந்த நாட்களிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது என்றால் கண்டிப்பாக அது வியப்பூட்டக்கூடிய ஒரு அற்புதத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த தைப்பூச நல்லாளிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்பது அனைத்து நேர்களுக்கும் கிடைக்கின்ற வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நவகிரக நாயர்கள் மட்டுமல்ல, ஈரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் அனைவரினுடைய குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் பிறந்திருக்கின்ற மாதங்கள் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே நவகிரக நாயர்கள் உங்களுக்கு சிம்மராசிகாரர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்திலே புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த மாதங்களிலே பயிற்சிகள் நடைபெறுகின்றது. இந்த மாதங்கள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி என்பது உங்களுக்கு சிம்மராசிக்கு 2-11 லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் புத்திக்காரகன் 6ஆம் இடத்தில் இருந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதே 3-10 கூடையர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர், பெண்களை குறிக்கக்கூடியவர், அனைவர்களுக்குமே பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் பிப்ரவரி மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். அதே ராசி அதிபதி சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி மகர ராசியில் இருந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. இவைகளே கிரகங்களின் பயிற்சிகள். சுக்கிர பகவான் பிப்ரவரி 6ஆம் தேதி என்பது 6ஆம் இடத்தில் இருந்து கும்பராசியில் இருந்து சிம்ம ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த சிம்ம ராசியில் இருக்க பெறுகின்ற இந்த ராகுவுடன் சூரிய பகவான் சேர்கின்ற இந்த காலகட்டம் என்பது மாதத்தில் பிற்பகுதியை விட மாதத்தில் கடைசியில் சற்று இந்த ராகுவுடன் சூரியன் போகின்ற பொழுது அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இந்த ராகுவை சூரியனே முழுங்கி விடுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே சற்று இந்த சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் அந்த விழுங்குகின்ற அற்புதங்களிலே குருவின் பார்வை என்பது இங்கே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதங்களாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே சிம்மராசிக்கார நேர்களுக்கு எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுகளுக்கு 7ஆம் இடத்திலே செல்லக்கூடிய ராகு பகவானால் இந்த குரு பகவான் பார்க்கின்றவர். அந்த குரு பகவான் உங்களுக்கு 8 குடையவராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பஞ்சமாதிபதியும் ஒரு துருசனாதிபதியும் இருக்கின்றார். ஆனாலும் பஞ்சமஸ்தானத்தை பஞ்சமாதிபதி பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே எந்த தடை தாமதம் இருந்தாலும் அதை மீறி வரக்கூடிய ஒரு அமைப்பு, மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. இது மட்டுமல்ல, ராகுவின் 7ஆம் இடத்திலே கிடைக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னல்கள் என்பது இல்லாத ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். அந்த அற்புதம் என்பது அது முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தித்திக்கின்றது. பஞ்சமஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானம் சிந்தனைகள் என்பது உங்களோட பூர்வீகம் என்பது குலதெய்வங்களின் அருள் என்பது தெய்வங்களின் அருள் கடாட்சம் நிரப்பி வழியக்கூடிய ஒரு அமைப்பு. அற்புதமான உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே
இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்களாக ஜொலிக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் உங்களுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடமாக காலபுருஷ தத்துவார்த்த ரீதியிலே தனுசு ராசி மாறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த கிரகங்களின் சுழற்சிகள் என்பதும் ராசி கட்டங்களின் தன்மைகள் என்பதும் உங்களுக்கு இருக்கின்ற அமைப்புகளிலே சிம்மராசிக்கார நேர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு பஞ்சம சாணாதிபதி பஞ்சம சாணத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே லாபஸ்தானத்திலே இந்த பஞ்சமாதிபதி அமைய பெறுகின்றார். அப்ப பொருளாதாரத்திலே ஆசை அபிலாஷைகள் திருப்திகரமாக வெற்றிகரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. 100% செயல்படாமல் இருந்தாலும் ஒரு 40% உங்களுக்கு நான் சொல்கின்ற இந்த அமைப்புகளிலே சிம்மராசிக்காரர்கள் கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே இருந்த கிரகங்கள் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்ல ஒரு சுக்கிர பகவான் உங்களுக்கு 10 குறையர் தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் பலம் பெற்று 7ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். அப்ப வரன் அமையாதவர்கள் வரன் கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்திலே தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வருகின்றார். அவர்களை தன காரகனும் உங்க 11ஆம் இடத்திலிருந்து பார்க்க இருக்கின்றார் அமைப்பு. நல்லதொரு மாற்றங்கள் பொருளாதாரத்திலே 7ஆம் இடம் பலம் பெறுகின்ற பொழுது எதிரிகளின் தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றம், கணவன் மனைவிகளுக்கு அற்புதம் நல்லதொரு ஆழ்ந்த யோகங்களும் கிடைக்கப் பெறுகின்றது. அவர்களால் வெற்றிகளும் கிடைக்கின்றது, உதவி ஒத்தாசைகள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் குடும்ப விவாதங்களுக்கு குடும்பம் அமைகின்றது. 2 குடையவரும் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். குடும்பம் அமைய பெறுகின்றது. உறவினர்கள் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ராசி அதிபதியே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றிருக்கின்றார். அவர் பலம் பெற்றதோடு உங்களுக்கு குடும்பாதிபதி லாபாதிபதியும் அங்கு சேருகின்றார். இங்கே முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்திலே சகல விதமான இங்கு நல்ல கிரகங்கள் அனைத்து கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. பிரம்மாண்டமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது. பிரமாதத்தை நோக்க உங்களுக்கு 2ஆம் இடம் தனவாக்க குடும்பஸ்தானம் பலம் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற ராசி அதிபதியுடன் தொடர்புகள் என்பது சுக்கிர பகவான் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தொடர்பு இருக்கின்றது. அதை பார்க்கின்ற குருவின் அணுக்கிரகம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானத்திலே கிடைக்கின்றது. ஆக பெண்களால் நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகளை பெறப் போகின்றீர்கள். குடும்ப ஸ்தானத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புத உயர்வுகள், அந்நிய மனிதர்களின் ஒரு சில தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த அனைத்தும் இந்த பிப்ரவரி மாதங்களிலே உங்களுக்கு நல்ல ஸ்தானங்களிலே ராசியை பார்க்கின்றது. அனைத்தும் உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத அதிகமாக உழைக்காதவர்களுக்கு கூட தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அற்புத உயர்வுகளையும் இந்த பிப்ரவரி மாதங்களிலே சிம்மராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது. சிம்மராசி என்பது அல்லும் பகலும் சூரியனை போல அயராது உழைக்கக்கூடிய ஒரு ராசி. நேர்மை நீதி சத்தியத்திற்கு கட்டுப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி. சிரித்த முகத்தோடு புன்முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த புன்முகத்தை பாராட்டக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய அற்புத உயர்வுகளிலும் பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அது எந்த இலக்கணமாக இருந்தாலும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து ராசி இலக்கணத்தை பார்த்தாலே அவர்கள் சிரித்த பொன்முகத்தோடு அந்த ஒரு புன்னகை என்பது மின்னுகின்ற அமைப்புகளிலே ஒரு சில மனிதர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் பிப்ரவரி மாதங்களிலே 7ஆம் இடத்திலே இருந்து அனைத்து கிரகங்களின் தொடர்புகள் புதன் பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். சிம்மராசிக்கு புதன் பகவானை அவர் கேந்திர ஸ்தானங்களிலே சூரியனுடன் இணைந்து இருக்கின்றார். அந்த சுக்கிர பகவான் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகனும் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றார். சமசப்தமமாக கிரகங்கள் இந்த மாதங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே எந்த ஒரு குடும்பம், வாக்கு ஸ்தானம், தொழில் ஸ்தானம், வேலைகள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்றது. அதுவும் பௌர்ணமி திதியிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு சிம்ம ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு மாதம் பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி ஒழியக்கூடிய பஞ்சமசான குழந்தைகளால் பேரும் புகழும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. தெய்வங்களின் அருட்கடாட்சம் பூர்வீகத்தால் நல்லதொரு மாற்றம், குலதெய்வங்களால் ஒரு அற்புத உயர்வுகளையும் நல்ல மாற்றத்தையும், வேலை தொழில்களில் ஒரு அற்புத உயர்வுகள், கணவன் மனைவிகளால் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. காரணம் 7ஆம் இடத்திலே எல்லா கிரகங்களும் இருக்கின்றது. இங்கே புதன் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவான் என்ற 6 ஆறாம் இடத்திலே அவர் மறைந்திருந்தாலும் அவர் பாதகாதிபதி மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட ராசிக்கு பெருசாக இங்கே பார்க்க வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுகளிலே உங்களுக்கு ராசிக்கு பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கின்றது கிடையாது. என்றாலும் அவர் இருக்கக்கூடிய அமைப்புகள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே நல்ல மாற்றத்தை கொடுப்பார். வீடு வாசனை சொத்து சுகங்கள். 6ஆம் இடம் தொழில் வேலைகளிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 9ஆம் இடம் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவராகவும் இருக்கின்றார். அவர் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் சிம்ம ராசி என்பது
ஒரு அற்புதமான நல்ல ஒரு பண்பு பாராட்டுகளை பெற்ற ஒரு ராசியாகவும் பெரிய தொடர்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு எதிலுமே மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளில் 7ஆம் இடத்திலே சகல விதமான கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் கொடுக்கின்ற வீடு வாகன சொத்து சுகங்கள் பஞ்சமதானம் பூர்வமணியான புத்திரசானம் அனைத்தும் நல்லதின மாற்றத்தை ஆசை அபிலாசிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்துகளிலுமே இந்த நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற அமைப்புகளிலே இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது நல்ல மாற்றம் கொடுக்கின்றது. அந்த வகையிலே பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.